ஸோ ஷைத்தான் வந்து அல்லாஹுடைய பண்புகளை நம்பினான் இல்லைங்களா, அல்லாஹுடைய பெயரை நம்பினான். ஆனால் நமக்கு பலருக்கும் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் தெரியாது. கால ஃபபி இஸ்ஸதிக் இல்லை உக்வி அன்னஹும் அஜ்மாயின் என்று ஷைத்தான் சொன்னான். 38வது அத்தியாயம் 82வது வசனத்தில். ஸோ இப்லீஸ் என்ன சொன்னால், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் ஆதமுடைய மக்கள் எல்லாரும் வழிகெடுப்பேன் என்று சொன்னான். இப்போ அல்லாஹ்வுடைய பெயராகிய அசீஸ், அல்லாஹ்வுடைய பண்பாகிய இஸ்ஸா, இந்த கண்ணியம் என்பதை அவன் முழுமையாக நம்பினான். அதனால தான் அதன் மீது சத்தியம் பண்ணான், வேறு எதன் மீதும் நம்ம சத்தியம் பண்ணல. ஆனால் இன்றைக்கி அல்லாஹ் விரும்புகிறோன்னு சொல்கிறோம், நம்புகிறோன்னு சொல்கிறோம், நமக்கு அல்லாஹ்வுடைய பெயர்கள் தெரியறதில்ல, அல்லாஹ்வுடைய பண்புகள் தெரியறதில்ல. ஆனால் நம்ம ஃபோனில் பார்த்தா 100,000 கான்டாக்ட்ஸ் இருக்கும். அவங்களுடைய பேர் நமக்கு தெரியும், அவங்களுடைய பண்புகள் நமக்கு தெரியும், அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன, எல்லாமே தெரியும். ஆனால் நம்ம படித்த அல்லாஹ்வை பற்றி நமக்கு தெரியல. அப்படி எப்படிங்க அல்லாஹ்வின் மீது ஒரு நேசம் வரும், எப்படி ஒரு பாசம் வரும்?